மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இது யாரையுமே நான் வந்து பின் பாயிண்ட் பண்ணி இதை நான் திட்டல, சொல்லல. எனக்கு இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவ்வளோதான். யார் யார் வீட்ல எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்க இதை ஷேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் நீங்க நேர்ல அந்த மாதிரி ஆளுங்கள பார்த்தீங்கன்னா, மூஞ்சிக்கு நேரா திட்டிட்டுனாச்சும் வாங்க. இப்போ எனக்கு வேண்டியவங்க வந்து ஐசியூ வார்டில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. நான் 2 நாளா போய் அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அங்கே ஒரு வயசான கப்பல் பார்க்குறேன். சரியா? அவருக்கு வந்து உடம்புக்கு முடியல. 2 பேருக்குமே வந்து 60 வயசு இருக்கும். அவருக்கு உடம்புக்கு முடியல. லங்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம். ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சீரியஸா இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நாள் என்ன சொன்னாங்க, பல்ஸ் வந்து நல்லா இருக்கு, நார்மலா இருக்குன்னாங்க. அதே ஒரு 2 மணி நேரத்தில வந்து திடீர்னு வந்து பல்ஸ் வந்து குறைஞ்சிச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த அம்மாவோட நிலைமை நினைச்சுக்கோங்க. 2 பேருமே 60 வயசு. இந்த அம்மா தான் ஒரு வாரமா வந்து அவர் ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணிட்டு ஒரு வாரமா அவங்க மட்டும் தான் அவர பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? அவங்களுக்கு ஏற்கனவே கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாமே இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரமா சரியா தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம இந்த கண்ணு ஃபுல்லா அப்படியே இவ்ளோ பெருசு வீங்கி இருந்தது. பார்க்கவே கஷ்டமாவும் இருந்தது, பாவமாவும் இருந்தது. என்னால முடிஞ்ச உதவி நான் அவங்களுக்கு செஞ்சேன். சாப்பாடு வாங்கி குடுக்குறது. ஏன்னா, அவங்களால நடக்க முடியாது இல்லையா? என்னென்ன வேணுமோ ஒரு டேப்லெட் அவங்களுக்கு வாங்கி குடுக்குறது எல்லாமே என்னால என்னால என்ன முடிஞ்சதோ அந்த உதவிய நான் அவங்களுக்கு செஞ்சேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஐசியூ வார்ட் போனா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ மட்டும் கவனிக்காம, கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. யாரும் இல்லாத சிச்சுவேஷன்ல. சரியா? சரி. ஓகே. நான் டைரக்ட்டா விஷயத்துக்கு வரேன். இப்போ ஐசியூ வார்ட்ல அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு அழகான குடும்பத்துல. அந்த அழகான குடும்பத்துல ஒரு மாமனாரும் சரியில்ல, மாமியாரும் சரியில்ல, பையனும் சரியில்ல. சரியா? அதாவது அந்த பொண்ணுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, சாப்பாடு அதெல்லாம் குடுத்துடுறாங்க. அதெல்லாம் ஓகே. அது வந்து ஒரு வாழ்க்கை கிடையாது. கோலம் போட்டு வீடெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா மாமனாருக்கு வந்து காலையில டிஃபன் கிடைக்கலன்னா ஒரு கோவம் வந்துருமாம். நேரத்துக்கு டிஃபனா அவங்க 8 மணிக்கெல்லாம் எந்திரிக்க கூடாதாம். 6 மணிக்கு இல்ல 4 மணிக்கே எந்திரிக்கணுமா. கோலம் போட்டு வீடெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா ஆச்சாரமா இருக்கணுமா அவருக்கு. அந்த பொண்ண டெய்லியும் திட்டிக்கிட்டே இருக்கிறாராம். யாருக்கு? அவங்க அம்மாவுக்கு. அதாவது இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, "இந்த பொண்ணு ரொம்ப ஸ்லோவா வேல பாக்குது. எனக்கு சாப்பாடே சரியான நேரத்துக்கு கிடைக்கிறதில்ல." அப்படின்னு டெய்லியும் இந்த அம்மாக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அறிவில்லையாடா உனக்கு? நான் கேட்கிறேன். உனக்கு அறிவில்ல? நீ ஆம்பள தானே? நீயும் ஒரு புள்ளைய பெத்திருப்பல்ல. அறிவில்ல உனக்கு? அந்த பொண்ணு வேலைக்கும் போணுமா? ட்வின்ஸையும் பார்க்கணுமா? வீட்டு வேலையும் பார்க்கணுமா? எதுவுமே இவரு வந்து ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாராம். அந்த பொண்ணு எப்படி பண்ணும்? நான் கேட்கிறேன். ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்ப தான் வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு தேவையான சத்து உடம்புக்கு எவ்வளோ தேவைப்படும்? எவ்வளோ பிளட் லாஸ் ஆயிருக்கும்? இந்த லட்சணத்துல இந்த இதுலயும் வந்து அவனுக்கு நேரத்துக்கு சாப்பாடு வேணுமா? இதுல அந்த பொண்ணு வந்து அதிலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த குழந்தைங்களையும் அதால பார்த்துக்க முடியல. இத்தனைக்கும் அந்த பொண்ணு காலையில அந்த குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலை செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு 12 மணி ஆயிடுமா. அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு 2, 3 மணி வரைக்கும் உட்காந்து வேலை பார்க்குமா. வேலை பார்த்துட்டு திருப்பி அடுத்து காலையில 6 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எப்படி எந்திரிக்க முடியும்? நான் கேட்கிறேன். எப்படி எந்திரிக்கும்? மாமியார்காரிக்கு அறிவில்ல. அந்த பொண்ணையே நான் கேட்கிறேன். மாமியார்காரிக்கு அறிவில்ல. அவளும் புள்ள தானே பெத்தா. எனக்கு இத கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க நெனச்சு பாருங்க. இந்த மாரி இருக்க முடியுமா? இப்படி இதுக்கு ரொம்ப மோசமானவங்க அவங்க. இது எத்தன பேர் ஃபேமிலில இது இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இல்ல இந்த 2 டேஸா அவங்க கிட்ட நான் பேசினதுல எனக்கு அவங்க பாவம் அவங்க. அவங்க ரொம்ப பாவம். சொல்ல முடியாம அவங்க சொல்லி அழுகுறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்ல. நேத்து நல்லா இருந்தாங்க அந்த அம்மா. இன்னைக்கு உடம்பு சரியில்லாம அப்படியே நடுங்கிட்டு குளூர்ல. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல். ஃபுல்லா சென்ட்ரலைஸ்ட் ஏசி போட்டுருக்காங்க. அந்த ஏசி வயசானவங்களுக்கு பொதுவாவே ஏசி தாங்காது. ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அவங்களுக்கு அது ஒத்துக்கல. தண்ணி மாறுனதும் ஒத்துக்கல. அப்படியே ஜுரத்துல நடுங்கிட்டு படுத்துருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு அலோ பண்ண மாட்டேன்றாங்க. அந்த பொண்ணோட அம்மா, அப்பாவ பார்க்கறதுக்கே அவங்க அலோ பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா, இந்த 2 நாள் அதாவது 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க, வரலட்சுமி நோம்பு வருதாம். வீடெல்லாம் அவங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடாம். வீடெல்லாம் சுத்தம் பண்ணணுமா. வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பலகாரம் செய்யணுமா. நெறைய ஏதோ லிஸ்ட் வச்சிருக்காங்களாம். பலகாரம் செய்றதுக்கு. பலகாரம்லாம் செஞ்சு, பூஜைலாம் பண்ணி அவங்க பையனுக்கு வந்து அவ்ளோ ஒரு ஆச்சாரமா எல்லாம் பண்ணுவேன். எனக்கு தெரியல. அது உன் பையன் உயிர் நல்லா இருக்கணும்னு நீ நெனைக்கிற, எல்லாம் பண்ற. அவங்க அப்பா உயிர் அங்க ஊசலாடிட்டு இருக்கு. உனக்கு அறிவில்ல. நீ பொம்பள தானே? நான் கேட்கிறேன். பொம்பள தானே? பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம, அந்த பொண்ணு 10 கிலோ அது வெயிட் லாஸ் ஆயிருக்காம். அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, அந்த குழந்தைய யார் பாப்பா? இந்த மாரி கொடுமை நடந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா இதெல்லாம் என்கிட்ட சொல்றாங்க. என்னால அத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, என்னால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா, அது அவங்களோட ஃபேமிலி. நம்ம வந்து எதுவும் போய் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாரி ஆளுங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் அதாவது கேட்குற நிலைமையில இருந்தாங்கன்னா, கொஞ்சம் எடுத்து புரிய வைங்க. இன்னொன்னு இது வீட்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கு தான் நான் மெயினா சொல்றேன். நீயும் ஒரு பொம்பள தானே! நான் அந்த அம்மாவ பாயிண்ட் பண்ணி கேட்கிறேன்ப்பா. நான் வயசானவங்க எல்லாரையும் நான் தப்பா சொல்லல. ஏன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நெறைய மாமியார், மருமகள நல்லா பார்த்துக்கிறாங்க. வேலைக்கு போற இப்ப எங்க மாமியார்லாம் என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காக நான் வந்து பெருமை பேசிக்கல. நான் சொல்றேன். இப்படியும் இருக்கிறாங்க. இந்த மாரி மோசமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சொல்றேன் நான். எல்லாரையும் நான் தப்பா சொல்லல. ஒரு சிலர்ல வீட்லலாம் ரொம்ப ஓவரா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அது இப்படிதான் இருக்கணும். இது இப்படிதான் பண்ணணும். அது அப்படிதான் இருக்கணும். இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாள்ல வந்து படைக்கணும். இந்த நாள்ல வந்து எல்லாம் பண்ணா தான் அது நடக்கும் அப்படின்ட்டு, அவங்க வீட்ல இருக்கிறவங்கள போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது. நீங்க தான் உங்க பையனுக்கும், உங்க மாமனாருக்கும் சொல்லி புரிய வச்சிருக்கணும். சாரி உங்க ஹஸ்பண்டுக்கும் சொல்லி புரிய வச்சிருக்கணும். நீயும் பொம்பள தானே! உனக்கு அந்த வலி தெரியாதா? அவங்களுக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? நீ தானே சொல்லணும் அத. அவளால முடியாது. நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நீ சொல்ல மாட்டியா அத? நீ பொம்பள தான். நீயும் சேர்ந்துட்டு அந்த பொண்ண கஷ்டப்படுத்தலாமா? நான் கேட்கிறேன். உனக்கு எங்கடி போச்சு அறிவு? தயவு செஞ்சு இந்த மாரி யாரையாவது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஆனா,
அவங்கள பார்க்க யாருமே வரல. ரொம்ப பரிதாபமான நிலைமையில அந்த அம்மா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி ஐசியூ வார்ட்ல வந்து ஐசியூ வார்டுன்னு இல்ல, நீங்க எங்க பார்த்தாலும் சரி, இந்த மாரி யாராவது வயசானவங்க தனியா கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கவலைய கேட்டுட்டு, அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் கொஞ்சம் பண்ணுங்க. ஏன்னா எல்லா மனுஷங்களுக்கும் வயசாயிடுச்சுன்னா, சாவு எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுமே இந்த தப்பு பண்றாங்க. பார்த்துக்கோங்க. அவங்கவங்க வீட்ல கொஞ்சம் எல்லாம் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க் யூ.